வணக்கம். களத்தை இழந்த அதிமுக பாஜக கூட்டணி அந்த இடத்திற்கு வந்த தவேக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எல்லா கட்சிகளுமே திமுகவுக்கு போட்டி நாங்கள் மட்டுமே என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள். தவேகவும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, ஒவ்வொருவரும் தவேகாவை கூவி கூவி அழைக்கிறார்கள். நீங்கள் எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வாருங்கள் என்று. எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியை அமைத்த பிறகு பிரச்சாரத்தை துவங்கியவுடன் அதிமுக பாஜக கூட்டணி வைஸ் திமுக இடையேதான் என்று பேசப்பட்டது. விஜய் 2 பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்தியிருந்தார். சில பொதுக்கூட்டங்களையும் பிரம்மாண்டமாக கூட்டத்தை கூட்டி காட்டியிருந்தார். ஆனாலும் யாரும் அவர் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு திமுகவுக்கு போட்டியாக நினைக்கவில்லை. ஆனால் கரூர் சம்பவம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. 41 பேர் கூட்ட நெரிசலில் பரிதாபமாக இறந்து போக களத்தை விட்டு வெளியேறியது தவேக. திமுக அதை பயன்படுத்தி கொண்டது. ஆளுங்கட்சியால் திட்டமிட்டு உருவாக்கிய சதி என்றது. அதற்கான ஆதாரங்கள் எதையும் சமர்ப்பிக்கவில்லை. கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் கேட்ட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கூட இது எதிர்பாராத ஆக்சிடென்ட், கைது, கேஸ் எல்லாம் என்று வாதாடினார். எல்லோரும் 1 மாத காலம் ஓடி ஒளிந்தனர். அதெல்லாம் சரி. இதில் அதிமுக பாஜக தவேகாவிற்காக கொடி பிடித்தது என்பதுதான் விடையானது. திமுகவை நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று இவர்கள் விஜய் செய்த தவறுகள், நிர்வாக திறமையின்மையை வெளிக்கு கொண்டு வராமல் இது முழுக்க திமுகவின் சதி என்றனர். சமூக வலைதளங்களில் கத்தியால் குத்தப்பட்டு கொன்றனர், ஆசிட் அடித்தனர். ஏற்கனவே இறந்து போனவர்களை கொண்டு வந்து போட்டுவிட்டனர். இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்துவிட்டனர். ராஜேந்திர பாலாஜி கல்வி அமைச்சர் உடனே வந்தது எப்படி? முதல்வர் இரவோடு இரவாக எதற்காக ஓடி வந்தார்? தங்களுக்கு விஜயும் திமுக போன்ற எதிரிதான் என்பதை மறந்து அவருக்கு குட் சர்டிஃபிகேட் கொடுத்து திமுகவை நெருக்கடிக்குள் தள்ளினர். இதெல்லாம் போக பாஜக தன் பங்குக்கு ஒருபடி மேலே போனது. பாராளுமன்ற எம்பிக்கள் உண்மை அறியும் குழுவை அமைத்து இங்கு அனுப்பி வைத்தது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். நிர்மலா சீதாராமன் இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் உண்மை கண்டறியும் குழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடுகள் பற்றி பேட்டி கொடுத்தனர். தமிழக அரசிடம் உண்மை அறியும் குழு, உள்துறை அமைச்சகம், ஆளுநர் என்று ஒரு படையை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. இதையெல்லாம் தாண்டி பாஜகவின் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட தற்காலிக தமிழக மாநில பாஜக 4 கோடி மற்றும் 400 கோடி சம்பந்தப்பட்டதாக கருதப்படுகின்ற நயினார் கரூரில் 41 பேர் அடித்தே கொல்லப்பட்டனர். விஜய் கரூர் போனால் அவரையும் அடித்தே கொன்று விடுவார்கள் என்றார். ஒரு பொறுப்பில் இருக்கும் கட்சியின் தலைவரே இப்படி பேட்டி கொடுக்கலாமா? அப்படி பேட்டி கொடுத்தால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டிருக்க வேண்டாமா? பொய்கள் மட்டுமே பேசி பழக்கம் பட்டவர்கள் எல்லோரையும் சேர்ந்து விஜயை குற்றமற்றவர் என்று சொன்னார்கள். விளைவு, விஜய் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தமாக்கப்பட்டு புனிதராக்கப்பட்டார். போட்டியில் திமுகவிற்கு உண்மையிலேயே களத்தில் விஜயை நிற்கிறார். இப்போது பிஜேபி அதிமுக காணாமல் போனது. அது மட்டுமல்லாமல் 2 கட்சிகளும் விஜயை கூட்டணிக்கு அழைத்தன. அதிலும் எடப்பாடி பழனிசாமி எங்கள் கட்சி கூட்டத்திலேயே தவேக கொடியை பாருங்கள், கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்றார் பொதுக்கூட்டத்திலேயே. அப்பொழுது அவர் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை பார்த்திருக்க வேண்டுமே. அடடா! இந்த காரணங்களால் விஜய் இன்று முன்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நீங்கள் 3வது இடத்திற்கு நகர்ந்திருக்கிறீர்கள். பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறீர்கள். நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி இதற்கான விடையை கொடுக்கும். விஜயோ இன்று என் தலைமையில் நான் முதல்வர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள்
பாஜக திமுக தவிர்த்து கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்கிறார். அதிமுகவினருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரை முதல்வராக பாஜகவை கலட்டி விட்டுவிட்டு கூட்டணிக்கு செல்லலாம். பாஜக, அதிமுக, பாமக, தமாக, பிரேமலதா கட்சி என இத்தனை கட்சிகள் இருந்தாலும் இது திமுகவை வெல்ல போதுமானதல்ல என்று நினைக்கும் தன்னம்பிக்கையற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண் போக வேண்டும் என்று நினைத்தால் அதிமுக தவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம். 2 செய்தால் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுவிடலாம். திமுக 1. பீகாரை போல பெண்களுக்கு தொழில் துவங்க என்று 10,000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இது 2ஐயும் செய்து கொடுத்தால் திமுகவை அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தாலும் வெல்ல முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.